ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் புதுசாக ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த சேனல் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடை என்னுடைய நாலேஜ் வழியாக நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதனுடைய லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா, இந்த சேனலுடைய லைவ் அப்டேட், இந்த வீடியோடைய லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா, மிஸ்டர் பங்குச்சந்தைன்னு டெலகிராமில் நமக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடு, மார்க்கெட்டு பின்னாடி இன்டெப்த் என்ன அப்படின்றது எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு இதில் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு டேவும் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்டும் இதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கனால உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை கற்றுக்க முடியும். இந்த சேனல் ஒன்லி பியூர் எஜுகேஷ்னல் பர்பஸ். இங்கே நான் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது, ட்ரேடிங் அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது. பட் அதுக்கு மாறாக இங்கே நான் ஒரு எஜுகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கல்வியை கொடுத்துட்ருக்கேன். பங்குச்சந்தைனா என்ன அப்படின்றத தெளிவாக ஒவ்வொருவரும் ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுக்கிற வகையில் என்னுடைய நாலேஜை எவ்வளோ விரிவாக பண்ணி உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த வகையில் சுருக்கமாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதனுடைய ஃபுல் பேக்கேஜ்டு மெட்டீரியல் தான் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ. ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன மெயின் ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையோட தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைவர்ஜென்ஸ்னால் என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் உண்டான பதில், பாக்ஸ் தியரினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக இப்போ நம்ம சார்ட்டுக்கு வந்துடுவோம். இது நம்மளுடைய டெலகிராம் சேனலு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஆடியோ கொடுத்துருவேன். ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். காலையில் 7:10க்கு ஒரு ஆடியோ கொடுப்பேன். இந்த ஆடியோவெலாம் நீங்கள் கிளியராக கேட்டிருப்பீங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தவங்க. புதுசாக வந்திருந்தவங்க கேட்கலன்னா அந்த டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணி இந்த ஆடியோவில் என்ன மாதிரி ஒரு எஜுகேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்து மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் என்ன அப்படின்ட்டுன்னு மார்னிங் 8:15க்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய நாலேஜ் வழியாக என்னுடைய அனாலிசிஸ் என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு 52,250 இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ப்ரீவியஸ் லெவல்ஸ் வேலிட் என்னென்னா பேங்க் நிஃப்டிக்கு 50,500, சென்செக்ஸுக்கு 75,250, நிஃப்டிக்கு 22,600. ஸோ இந்த லெவல் வேலிடாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். பட் அடிஷ்னலாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்னு போட்டு கொடுத்துருக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும்போது பெரிய ஃபால் இருக்காது அப்படிங்கிறது 100% நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதையும் மீறி ஒரு ஃபால் அரங்கேறுது அப்படின்னா அங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மைண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வழக்கமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதனுடைய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரீ மார்க்கெட்டை ரிப்போர்ட் கொடுத்தது, லெவல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அந்த ஆடியோவெலாம் தெளிவாக கேளுங்க. ஒவ்வொரு ஆடியோவும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஆடியோவாக இருக்கும். அடுத்து என்னென்னா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நான் இந்த ஆடியோவில் சொல்லியிருப்பேன். கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டும் நெகட்டிவ் இண்டிகேஷன் அதாவது கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். பட் ஆனால் ப்ரீ மார்க்கெட்டாகவே 9/7க்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்லாம் கேப் அப் ஓப்பனிங்கை தான் கொடுத்தது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங். அப்போ இங்கேயே ஒரு விதமான டைவர்ஜென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைவர்ஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது, ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கில் வந்துடுவோம். ஸோ இங்கேயே ஒரு டைவர்ஜென்ஸ், கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் இண்டிகேஷன், ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங். அப்போது இதுவே ஒரு டைவர்ஜென்ஸ் மேஜராக கிடைக்கிது நமக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டைமிங் பாருங்களேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆடியோலாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறேன். 9:14க்கு கொடுக்குறேன், வித்தின் 30 செகண்டில். அப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஓப்பன் ஆனதுமே நான் முக்கியமான விஷயம் பாருங்கள். 9:15க்கு ஓப்பன் ஆகுது. நான் 9:17க்கு என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். நிஃப்டிக்கு 23,460 நியூ வெலாசிட்டி ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இன்னையோட நிஃப்டி சார்ட்டையும் பாருங்கள். மார்க்கெட் லைவில் தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் மார்க்கெட் முடியலை. எதனால் இப்போ இந்த வீடியோ சீக்கிரம் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் போயிருந்தது. அந்த டெலகிராமில் நிறைய கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் நிறைய பேர் கொடுத்துட்ருந்தீங்க. தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணியிருந்தீங்க. பட் எதிர்பார்த்துட்ருப்பீங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்போ வரும், நம்மளுடைய ஆன்சர் எப்படி, இதோட ரியாலிட்டி என்ன,
இந்த ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடி என்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் முடியலை. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3:18 தான். இன்னும் 12 நிமிஷம் இருக்குது மார்க்கெட் முடிகிறதுக்கு. ஸோ நான் மார்க்கெட்டை இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது டெலகிராமில் ஒவ்வொரு கொஷினாக நம்ம பார்த்துருவோம். வருங்க, வெலாசிட்டி ஃபார்ம்டுன்னு கொடுக்குறேன் 9:17க்கு. கரெக்டாக 2 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து வெலாசிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப் சைடில் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வாட் இஸ் வெலாசிட்டி, கமெண்ட் யுவர் ஆன்சர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பேங்க் நிஃப்டிக்கு நான் லெவல் கொடுத்துருப்பேன் 52,250 இம்பார்ட்டன்ட் லெவல்னு கொடுத்துருப்பேன். எவ்வளோ அக்யூரேட்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 50%. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம சார்ட் வழியாக பார்த்துருவோம். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு நம்மளுடைய கொஸ்டின் என்ன, அந்த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானது. வெலாசிட்டினா என்ன, இன்னையோட கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிறேன். வெலாசிட்டினா என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், டைவர்ஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை டைவர்ஜென்ஸ். அடுத்த கொஸ்டின் பாக்ஸ் தியரி, வாட் இஸ் மீன் பை பாக்ஸ் தியரி, பாக்ஸ் தியரி, கமெண்ட் யுவர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்ட் ஸ்பைக். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா நேற்றே நான் கொடுத்துட்டேன், டெப்த் என்னன்றது கொடுத்துட்டேன். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குடைய டெப்த்து ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய டெப்த்து. ஸோ அதனுடைய வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கை பற்றி நம்ம இப்போதைக்கு பார்க்க மாட்டோம் இன்றைக்கி வீடியோவில். அடுத்த கொஸ்டின் என்னன்றதை பார்த்துருவோம். பாருங்க, அடுத்த கொஸ்டின் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி அப்சைடில் இன்ஜெக்ட் ஆனது மாதிரி இருக்குது, ஆனால் மார்க்கெட் ஏன் ஃபால் ஆச்சு, இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குமே உங்களுக்கு அப்படின்றது ஒரு கொஸ்டின். அடுத்து முக்கியமான கொஸ்டின், பேங்க் நிஃப்டிக்கு நான் லெவலை எப்படி சூஸ் பண்ணேன், யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா, எனிபடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹவு டு ஃபைண்ட் 52,760 இந்த லெவலை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா. ஸோ இன்றைக்கியோட கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின்ங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்காக தான் நான் கொடுத்தது. ஸோ அடுத்து வேறு எந்த கொஸ்டினும் இல்லை. ஸோ மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம டைரெக்டாக நான் சார்ட்டுக்கு வந்துடுறேன். மார்க்கெட்டு லைவாக ரன் ஆகிட்டுருக்கு. 23,460 வந்து கரெக்டாக 9:15க்கே வந்து நான் வெலாசிட்டி லெவல் கொடுத்துட்டேன். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகி இந்த ரேஞ்சுக்கு போகுதுன்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெலாசிட்டினா என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நான் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுக்கிறேன், ஏன்னா வெலாசிட்டிங்கிறது பேங்க் நிஃப்டி சார்ட்டை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். இனிமேல் வெலாசிட்டியை பற்றி சந்தேகம் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த வெலாசிட்டிலேயே இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, எப்படி 52,760 நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, இப்போது மார்னிங் வந்து 52,250 இம்பார்ட்டன்ட் லெவல் நான் கொடுத்துட்டேன். மார்க்கெட் இங்கேருந்து திரும்புது. ஏன் திரும்புது அதையும் நான் அதாவது டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன் என்ன அப்படின்னு. என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்போது இதை எதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன், இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிறதுக்காக போடுறேன். அதாவது இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நான் சார்ட்டை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ 52,760 கிடையாதுங்க. இந்த டைமில் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே நம்மள்ட்ட இந்த லெவல் தான் கையில் இருக்குது. இந்த 52,760 நம்ம கையில் இல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து 2 கொஸ்டின் வந்துடும். 52,760 எப்படி வந்ததுங்கிறதும் வெலாசிட்டியும் ரெண்டுமே நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய ஃபோர்மோஸ்ட், இப்போ இதை வந்து ஃபிபோனாசி டூல்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஃபிபோனாசி டூல் தான், பட் ஆனால் செட்டிங்ஸை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த செட்டிங்ஸ் என்னங்கிறதையும் நான் இந்த இதில் போட்டு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக எவ்வளோ அக்யூரேட்டாக இங்கே 50%ல் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே 50% ப்ராஃபிட் புக்கிங் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் இந்த 50%க்கு மேலே க்ளோஸ் வைக்கலைங்கும் போதே, அதாவது டவுன் சைடில் க்ளோஸ் வைக்கலைங்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து அப்சைடு போக போகுது. இந்த அப்சைடு போக போகுதுங்கிறதையும் தாண்டி இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. அதனால தான் இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் டெலகிராமில். நல்லா நோட் பண்ணுங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள்,
இந்த இந்த பிரிண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் இருக்காது. 52,760ங்கிற பேங்க் நிஃப்டியில் கொடுத்த லெவல் இருக்காது. ஆனால் இதில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதா நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் புக்கிங்னாலும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோலேயே. இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் தான் இருக்கும். இப்போ இதோட செட்டிங்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால் இதோட செட்டிங்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கோங்க. இதுதான் செட்டிங், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு 75, 1, 0, 50, 75 இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபிபோனசியோட டூலில் இந்த மாதிரி 6.12, 6.12 இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்க்ளூஷன் ஃபிகர் இருக்கும். பட் ரவுண்ட் ஃபிகர் இருக்காது. நமக்கு தேவை மார்க்கெட்டோட ரவுண்ட் ஃபிகர். ஃபிபோனாசியோட மெத்தடு நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த இண்டிகேட்டரை நமக்கு தேவை மாதிரி, அதாவது இது இண்டிகேட்டர்னு சொல்கிறத விட இந்த ஸ்கேலை நமக்கு தேவைங்கிற மாதிரி நம்ம வேல்யூ கொடுத்து இன்புட் கொடுத்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம இதுக்கு போயிடுவோம். இதை கேட்டதுனால உங்களுக்கு இதை காமிச்சேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து இங்கே ப்ராஃபிட் புக்கிங் 100% நடந்துருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக இங்கே மேலே போகுது. அப்போது எவ்வளோ தூரம் மேலே போகும், அடுத்து என்ன லெவல், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேங்கிறத இங்கே பாருங்களேன். அடுத்து நான் சார்ட்டு கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. எக்ஸாக்டாக நான் இந்த லெவலை இங்கே கரெக்டாக அந்த க்ளோஸில் எடுத்திருக்கேன்னா, க்ளோஸ் டு இந்த லெவல் 52,760. எவ்வளோ பாயிண்ட்டு? 257 பாயிண்ட்டு அப்சைடில் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிறது. இது போனதை காமிச்சிருக்கேன். போக போகுது அப்படிங்கிறது எங்கே தெரியுது? இங்கே பாருங்கள், மேலே போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதுதான். அதாவது இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது அங்கே போக போகுது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கன்சிடர் டு இன்ஸ்டன்ட் ஸ்பைக். இதில் இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கு நடந்துருச்சு, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் சைடில் லிக்விடிட்டி இல்லை, பையிங் சைடில் தான் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே பாரு, இப்போது நமக்கு 257 பாயிண்ட்டு அப்சைடில் மூவ் ஆக போகுது. 52,760 டார்கெட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த லெவலை நான் எப்படி கால்குலேட் பண்ணேன் அதுதான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் இப்போ டவுட்டு, அதுதான் கேள்வியும் கூட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லெவலை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துக்கு மென்ஷன் பண்ணும்போதே, அதாவது இந்த தேர்ட் கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்லையே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இங்கேருந்து திரும்ப போகுது. லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டிருக்காது. அப்போது இந்த ரேஞ்ச் பாருங்கள், 52,660 தான் இருக்குது. நம்ம 760. இதுக்குமே 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு பாருங்களேன். ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சார்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ 50% ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஸ்கேல் என்ன அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் புக்கிங்லேருந்து நமக்கு ரேஞ்ச், அந்த 50%ஓட ரேஞ்ச் எவ்வளோ பாயிண்ட்டு? 250 பாயிண்ட். அதே 250 பாயிண்ட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த க்ளோஸ்லேருந்து அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். ரேஞ்ச் கால்குலேட் பண்ணால் என்ன ரேஞ்ச் வருதோ அந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டேன். 52,760 அந்த ரேஞ்ச் எனக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த இடத்துல 52,760 வச்சுருந்தாலும் கரெக்டாக தான். அதாவது 10 பாயிண்ட் கம்மியாக 52,750 சொல்லியிருந்தாலும் கரெக்டு தான். இப்போ நீங்கள் 52,750ன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் எனக்கு 52,752 இந்த மாதிரி வந்ததுனால நான் அதை 60 வச்சுக்கிட்டேன். நீங்கள் 52,750 வச்சுருந்தாலுமே இங்கே பாருங்கள், கரெக்டாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்போவும் அது வேலிடாக தான் இருந்திருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் அதை 760 கன்சிடர் பண்ணாலும் 750 கன்சிடர் பண்ணாலும் ஒரு மாற்றமும் கிடையாது. எக்ஸாக்டாக வந்து என்ன நடந்திருக்கும், இங்கனக்குள்ளே ப்ராஃபிட் புக்கிங், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். பட் நான் டக்குன்னு, ஏன்னா மார்க்கெட்டை இமீடியட்டாக நடக்குது, அந்த டைமுக்குள்ளே நான் வந்து மைண்ட் கால்குலேட் பண்ணி டக்குன்னு போடணும். அப்படி போடும்போது நான் அப்படிலாம் அந்த 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. எனக்கு 52,700 ஃபஸ்ட்டு நான் அந்த லைனை செட் பண்ணணும், டார்கெட் ஹிட் பண்ணணும், என்ட்ரி கொடுக்கணும், இங்கே ட்ரேடர் கம்யூனிட்டி என்ட்ரி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பாஸ் அவுட் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் நான் அலர்ட் கொடுக்கணும், இந்த சேனல்லையும் நான் அலர்ட் கொடுக்கணும், அதாவது டெலகிராம்லேயும் அலர்ட் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் அதை துல்லியமாலாம் எடுக்க முடியாது. ஸோ அப்போ 52,760 இப்படி தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஸோ லெவல்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதனுடைய கேப் இருக்குல்ல, இந்த 50%, அதனோட கேப்பை தான் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஈக்குவல் டு 0. இந்த டவுன் சைடு விழுக வேண்டிய மார்க்கெட்டை ஆப்ரேட்டர் மேலே கொண்டு போய் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவான். ஸோ அதை தான் 52,760 இப்படி தான் வந்துச்சு. இதுக்கு பேர் தான் வெலாசிட்டி. புரிஞ்சிருச்சுங்களா? இந்த கேண்டிலோடைய க்ளோஸை வச்சு இந்த ரேஞ்ச் இருக்குல்ல,
இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேத்தமெட்டிக்கலாகவும் சயின்ஸாகவும் அணுகுனீங்க அப்படின்னா அதுதான் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஆடியோவில் கொடுத்துருக்கிறேன், இருந்தாலும் என்னோட டாப்பிக்கில் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், தெரிஞ்ச டிராயிங் போடுறேன், உடனே டிராயிங் மோசமாக இருக்கலாம் நினச்சிட வேண்டாம். இது என்னான்னு யாராவது ஃபைன் பண்ண முடியலான்னு பாருங்கள், சரிங்களா? இது என்னன்னு பார்த்துக்கோங்க. இது ஊஞ்சலுங்க, தராசுன்னு நினச்சிக்க வேண்டாம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த ஊஞ்சல் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. இந்த ஊஞ்சல் ஒரு லென்த்து போகும்ல, ஒரு இந்த ஊஞ்சலால் இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்பீடை வச்சு தான் இந்த லென்த்து போகும், அடுத்து இந்த அகைன் ரிவர்ஸ் ஆகும். அப்படியே ஆக 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 டைம் வேல்யூவில் என்னாகும், அது அப்படியே ஸ்டாண்டர்டாக வந்து நியூட்ரல் ஜோனுக்கு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது இந்த ஊஞ்சல் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஊஞ்சல் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்ல, எவ்வளோ தூரம் போக முடியும் போகும். அதாவது இந்த ஸ்பீடை வச்சு இங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடு வருதோ அந்த அளவுக்கு ஸ்பீடு இங்கே அவ்வளோ தூரம் தான் போகும், அதுக்கு மேலெலாம் போகாது. ஏன்னா அந்த வெலாசிட்டி, அந்த ஸ்பீட் ஆஃப் த டைரக்ஷன் அவ்வளோதான். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அதாவது மார்க்கெட்டுங்கிறத விட அந்த ஊஞ்சல் ரிவர்ஸ் ஆயிரும். அதுதான் நம்ம வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போது மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி, இப்போ நான் சார்ட்டுக்கு போயிடுறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சு, ஊஞ்சல் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் வெலாசிட்டி. இப்போது இங்கே பாருங்கள், ஊஞ்சல் அங்கேருந்து வருது, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அது வந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ தூரம் வரணும், இங்கே வரணும், பட் இங்கே வரலை. இங்கே வராத ப்ராஃபிட் புக்கிங், இங்கே ரேஞ்ச் என்னவோ அதே ஈக்குவல் டு இங்கே. சிம்பிள். உங்களுக்கு வெலாசிட்டினா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. வேறு இந்த லெவலை வந்து நான் எங்கெங்கேயோ இருந்து சில பேர்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. டிசம்பர் 2024 இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸு அப்படி இப்படின்னீங்க. நான் அந்த இதுக்கெலாம் போகலை, அங்கேருந்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா மார்க்கெட் இதுவே எனக்கு ப்ரூவனான டேட்டா இருக்குது, நான் ப்ரீவியஸான இருக்க லெவலை நான் பார்க்கல. அதே மாதிரி முக்கியமாக உங்கள்கிட்ட நான் மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்கவே மாட்டேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு எல்லாமே ஒரு மார்க்கெட் டைரக்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் டைரக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரிஞ்சதா? ஆனால் எனக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது இங்கே லெவலுக்கு போகணுன்றதை நான் முன்கூட்டியே இங்கே ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்போ அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெலாசிட்டின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தூரம் போயே ஆகணும், இதனுடைய டெப்த்து, இதனுடைய ஸ்பீடு, இதனுடைய லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எல்லாமே இவ்வளோ தூரம் போய் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இதனுடைய வெலாசிட்டி இதுதான், இதுக்கு பேர் தான் வெலாசிட்டி, இந்த நிகழ்வுக்கு பேர். அப்படி தான் பேங்க் நிஃப்டியில் நான் இந்த லெவலை எடுத்துகிட்டு வந்தேன். 52,750 லெவல் இப்படி தான் வந்தது எனக்கு. மற்றபடி வேறு எப்படியும் கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வேறு இதுக்கு பின்னாடி வேறு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இதுதான் உண்மையானது. அப்போது வெலாசிட்டியை இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன், இங்கே தான் போகணும். நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் அப்சைடில் போகிறது, இதுக்கு மேலே போகிற மூமெண்ட் எல்லாமே வந்து, அதாவது இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நடக்கும்போது சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே போயிட்டு இருக்க அப்சைட் மூமெண்ட் வந்து ஹெல்த்தியான மூமெண்ட் கிடையாது. மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போகிறானுங்க, எப்போ வேணாலும் ஃபால் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். அந்த சொன்ன டைமிங்க்கு பாருங்களேன், இங்கே பாருங்கள், அந்த மெசேஜே நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப இன்னும் அட்ராக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அப்சைடு போகிற மார்க்கெட்டை நான் மேனிப்புலேஷனாக தான் பார்க்குறேன். அகைன் எப்போ வேணாலும் ஃபால் ஆகலாம். யாரை இது வச்சு ட்ரை பண்ண வேண்டாம், அதாவது ட்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். டைமிங் நோட் பண்ணுங்கள். இங்கே டைமிங் தான் ரொம்ப முக்கியம். 10:07 நான் கொடுக்குறேன். 10:07 நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் பாருங்கள். 10:07 எந்த கேண்டில்? 10:07 எந்த கேண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த கேண்டில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி 10:05க்கு முடியும். இந்த கேண்டிலுங்க கரெக்டாக 10:05க்கு ஓப்பன் ஆகி 10:10க்கு முடியும். எக்ஸாக்டாக அந்த கொண்டையில் கொடுக்குறேன். மார்க்கெட்டு அங்கேருந்து அகைன் ஃபால் ஆகுது. எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுதுன்னு மட்டும் நல்லா பாருங்களேன். இது பாருங்கள், 180 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஃபால் ஆகுது. அட் த சேம் டைம் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஏன் மார்க்கெட்னால் கீழே வர முடியல? ஏன் அப்படின்னா
மார்க்கெட் பிக் டைவர்ஜென்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டைவர்ஜென்ஸில் ட்ரேட் ஆகிறதுனால என்ன நடக்குது, இங்கே பாருங்க, அதையும் போட்டிருக்கேன். மார்க்கெட் ட்ரேடட் அட் பிக் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்குது, நிஃப்டி வந்து நெகட்டிவில் இருக்குது. இதை தான் நம்ம டைவர்ஜென்ஸ்னு சொல்கிறோம். டைவர்ஜென்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூகுளில் போட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போடுங்க, டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த டைவர்ஜென்ஸ்க்கு வேர்டு தமிழ் மீனிங் என்னென்னு கண்டுபிடிங்க, வேறுபாடு. அப்போது இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கும் எந்தெந்த வகையில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதோ அது எல்லாமே டைவர்ஜென்ஸ் தான். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இப்போது இது நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டதுக்கு இது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. உடனே நான் வந்து மார்க்கெட் ட்ரேடட் அட் பிக் டைவர்ஜென்ஸ்னு போடுறேன். எத்தனை மணிக்குன்னு பாருங்களேன், 9:25க்கெலாம் கொடுத்துட்டேன் மார்னிங். அப்போ பிக் டைவர்ஜென்ஸ்னால் என்ன? இங்கே வந்து டைவர்ஜென்ஸுக்கு பின்னாடி இருக்க ஒரு கான்செப்ட் என்னன்னா இண்டெக்ஸ் பேலன்சிங், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இண்டெக்ஸ் பேலன்சிங், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட். இண்டெக்ஸ் பேலன்சிங், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா ஆப்ரேட்டர் வந்து ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுறது, ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுறது. இந்த மாதிரி அவங்களுடைய பொசிஷனை அங்கே க்ளோஸ் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி, இங்கே ஓப்பன் பண்ணி அங்கே க்ளோஸ் பண்ணி, இப்படி ஒரு இண்டெக்ஸ் பேலன்ஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி வருது, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே, மார்க்கெட் கண்டினியூவாக அடுத்த 3 நாள் லீவ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாமே இந்த மாதிரி டைவர்ஜென்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அப்போது இங்கே டைவர்ஜென்ஸில் ட்ரேட் ஆகும்போது நம்ம போத் இண்டெக்ஸையும் பார்த்தோம். டைவர்ஜென்ஸை இந்த 2 இண்டெக்ஸை மட்டும்தான் வச்சு பார்க்கணும். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இந்த 2 இண்டெக்ஸை மட்டும்தான் வச்சு பார்க்கணும். மற்ற இண்டெக்ஸ்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போது மார்க்கெட்டு நான் சொன்னேன் கரெக்டாக 10-17க்கு சொல்கிறேன். மார்க்கெட் வந்து மேலே போகிற மூவ் வந்து ஒரு மேனுப்புலேஷன், எப்போ வேணாலும் ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கரெக்டாக மார்க்கெட் ஃபால் ஆகுது. அது எது வரைக்கும் ஃபால் ஆகுது இங்கே பாருங்களேன், நிஃப்டி. ஸோ இந்த லெவல் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். கரெக்டாக எது வரைக்கும் ஃபால் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியுதா? இந்த கேண்டில் க்ளோஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? இந்த ஏன் இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் எடுக்கிறோன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். சிம்பிள், ஷார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஷார்ட் பண்ணதுனால உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், நேற்று கேண்டிலுடைய க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததில்ல. நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசியிருந்தோமா? நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கல அப்படின்னா நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை போய் பாருங்கள். நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து நான் மெயினாக கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த நேற்றோட க்ளோஸ், இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோஸை தாண்டி மார்க்கெட்னால லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த கேண்டில்னாலேயே வந்து க்ளோஸ் கீழே வைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கே டவுன் சைடு போகிறதுக்கு லிக்விடிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? இங்கே பாருங்க, ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா மெயினான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் கம்மியாக இருக்குது? மார்க்கெட் ஆல்ரெடி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருந்தால் என்ன நடக்கும்? பெரிய ஃபால் நடக்காது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதை தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த விஷயமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது டவுன் சைடில் வந்து நமக்கு லிக்விடிட்டி இல்லை. மார்க்கெட் அகைன் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகுது. அட் த சேம் டைம் அங்கே வந்து இன்ஸ்டன்ட் ஸ்பைக் ஃபார்ம் ஆகுது பேங்க் நிஃப்டியில். இந்த மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப அகைன் கீழே ஃபால் ஆகி இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகுது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, வெலாசிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியில் அந்த லெவல் 52,760 எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் வந்து ஃபால் ஆச்சு? இங்கே அதாவது இந்த பாக்ஸுக்கு நம்ம பொதுவாகவே இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அந்த பாக்ஸுக்கு மேலே லிக்விடிட்டி கேண்டில் ஃபார்ம் ஆகி லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆயிடுச்சுனாவே மார்க்கெட் மேலே தானே போகணும். ஏன் திரும்ப ஃபால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை தான் நான் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டினை தான் நான் வந்து இந்த இடத்துல கேட்டிருக்கேன். நிஃப்டி சார்ட்டை வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டி அப்சைட்டில் இன்ஜெக்ட் ஆகிருக்கு, ஆனால் ஏன் மேலே போகலைன்னு டவுட் இருக்குமே அப்படின்னு. ஆனால் எத்தனை பேரத்துக்கு அந்த டவுட்டு கிளாரிஃபை ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் நான் விளக்கிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்விங் லோவும் இந்த ஸ்விங் ஹையை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நேற்று நடந்த ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவை வச்சு தான் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கிறோம். பட் ஆனால் ரியலான ஒரு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எங்கே இருக்குது? இந்த கேண்டிலுடைய ஹையில் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுடைய ஹையில் இருக்குது.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்பிச்சுங்கிறது இப்போ தெரியுதா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்னு? ஸோ இந்த கேண்டிலை தாண்டி மார்க்கெட் அப்சைடில் க்ளோஸ் வச்சுருந்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள். டேட்டா நிஃப்டியில் இங்கே பாருங்கள், இந்த எல்லோ லைன் தான் இப்போ நம்ம போட்டது. எல்லோ லைனுக்கு மேலே வச்சு க்ளோஸ் ஆகிருக்கா? மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்குன்னு தெரியுதா? வெலாசிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை கற்றுக்கவே முடியாது. ரொம்பலாம் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறீங்களாம் திங்க் பண்ணக்கூடாது. விஜய் சேதுபதி ஒரு படம், அது என்ன படம்? விக்ரம் வேதாவில் அவன் கண்ணாடி போட்டுட்டு ஒரு சீன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஒரு டைலாக் சொல்லுவான், இங்கே ஏதாவது ஆள் நடமாட்டம் இருக்கா, இங்கே யூரின் அடிக்கலாமா என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவன். அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட்டை சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும். நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக பார்க்கறதுனால தான் இவ்வளோ அக்யூரஸியாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பழைய டேட்டாவை எடுக்கிறீங்க, என்னென்னமோ கால்குலேட் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. இதை தான் நான் நீங்கள் பண்ணுறது தான் ஓவர் திங்கிங் சொல்கிறேன். இப்போ நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். எல்லா சாப்டரையும் சிம்பிளாக தான் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்சைடில் இங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகலை, இங்கே தான் இன்ஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ டேட்டா உங்களுக்கு கிடச்சிருச்சா? அதே மாதிரி 23,460 நம்மளுடைய வெலாசிட்டி மோர் ஓவர் ஹிட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை தான் நான் வந்து கேப் ஃபார்ம்டுன்னு போடுவேன். அப்போது உங்களுக்கு தெரியும் கேப் ஃபார்மோடைய ஃபோர்மோஸ்ட் செட்டப் என்ன, அதனுடைய தியரி எப்படி ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா டெலகிராமில் போயிட்டு கேப்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் வரும். அதை தேடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சரும் கிடச்சிருச்சு. இங்கேருந்து ஏன் ஃபால் ஆச்சுங்கிறதையும் தெரிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட்டு 52,760க்கு மேலே போயிடுச்சு. அங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடக்கலை. வெலாசிட்டி 52,760 தான் எக்ஸாக்ட் வெலாசிட்டி பேங்க் நிஃப்டிக்கு. அதுக்கு மேலே மார்க்கெட்னால் போக முடியாது. ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ் லிக்விடிட்டி தேவைப்படும். அதனால் மார்க்கெட்டை இமீடியட்டாக கீழே அடிக்கணும். அதனால தான் இந்த மூவை நான் மேனிப்புலேஷன் சொன்னேன். அதுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகலை, அதாவது இன்ஜெக்ட் ஆகலை. அப்சைடில் முடிகிறத நான் பார்க்குறேன். அதே டைமில் பாருங்கள், 10:17க்கு இந்த கேண்டில் 10:10க்கு ஓப்பன் ஆகி 10:17 இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமீடியட்டாக மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஸோ இதனுடைய கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து நிஃப்டி அக்யூரேட்டாக கொடுக்கும்போது அடிஷ்னலாக நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னா, சென்செக்ஸோடைய சார்ட்டை நான் பார்த்துக்கிறேன். அட் த சேம் டைம் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஒர்க்கிங்கில் போட்டது. இங்கே ஃபால் ஆனதுமே இமீடியட்டாக எனக்கு இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் கிடச்சிருச்சு. இதை சப்போர்ட் ஜோனுன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா இந்த இடத்துல அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நேற்றே நான் கிளியரான ஒரு வியூவையும் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே நேற்றே நான் சொல்லியிருந்தேன், நாளைக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் டே சொல்லிட்டேன்னா நேற்று. இந்த பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டிங் டே எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு வெலாட்டிலிட்டியாக இருக்கும். எப்போ இந்த லிக்விடிட்டி எந்த சைடு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி ஒன்று அப் சைடில் இன்ஜெக்ட் ஆகுது இல்லை டவுன் சைடில் இன்ஜெக்ட் ஆகுதுன்னா ஃபர்தர் டைரெக்ஷனில் போகும். ஆனால் நமக்கு இங்கே 80% என்ன நமக்கு கிடச்சிருக்கு, மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும்போது அப் சைடில் போகிறதுக்கு உண்டான டார்கெட்டு தான் நமக்கு இருக்குது. அதையும் தாண்டி 23,460 நமக்கு வெலாசிட்டி அப் சைடில் இருக்குது. அப்போது ஊஞ்சல் எங்கே போகும், அப் சைடில் தான் போகும், டவுன் சைடில் வராது. ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த என்ன சொல்கிறது, ஹை ப்ராபபிலிட்டி வந்து அப் சைடில் தான் இருக்குது நமக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்னென்னமோ சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, இதுதான் ரியாலிட்டி. அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், இப்போது டைவர்ஜென்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அகைன் டைவர்ஜென்ஸ் நடந்ததையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், திரும்பவும் டைவர்ஜென்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்குறேன். நவ் ஆல்சோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்பேனே. இங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக டைம் பாருங்கள், 1:36க்கு நவ் ஆல்சோ ட்ரேடட் பிக் டைவர்ஜென்ஸ் தெரியுதுங்களா? அந்த டைம்லையும் நிஃப்டி பாசிட்டிவ் மோடுக்கு போயிட்டு திரும்ப நெகட்டிவ் மோடுக்கு வந்துருச்சு. அப்போது டைவர்ஜென்ஸ் டைமில் நம்ம வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இமீடியட்டான ஒரு மூவ் இருக்கும். அங்கே ஒரு டைவர்ஜென்ஸ் டைமில் இண்டெக்ஸ் பேலன்சிங் மேனேஜ்மெண்ட் நடக்கும், ப்ரீமியம் டிகே நடக்கும். அப்போ ப்ரீமியம் டிகே நடக்கும்போது என்ன ஆகும்னா, ரெண்டு சைடுமே ப்ரீமியம் வந்து கரையும். நீங்கள் எங்கே பை பண்ணாலும் நீங்கள் லாஸ் தான் சந்திப்பீங்க. அதனால தான் டைவர்ஜென்ஸ் டைமில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கீ நோட்ஸு. அதே மாதிரி
இங்கே மார்க்கெட் வொலட்டிலிட்டியாக இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மொத்த பாக்ஸுமே என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா ஆப்ஷன் செல்லருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க பாக்ஸ் தியரி என்ன, ஸோ அதையும் பார்த்துருவோம். பாக்ஸ் தியரினா என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் பாக்ஸ் தியரின்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் தியரிக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள், எப்படி வெலாசிட்டிக்கு ஊஞ்சலை சொன்னனோ அதே மாதிரி பாக்ஸ் தியரிக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும். அந்த ஃபெஸ்டிவலில் வந்து என்ன இருக்கும், ஒரு கயிறெழுத்தல் போட்டி ஒன்று இருக்கும். இங்கிட்டும் இங்கிட்டும் ஈக்குவலான பர்சனை நிப்பாட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே வெயிட் பிரகாரம் சரி, இன்னொன்று என்ன, இவங்களோட க்ளோனிங் தான் இவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. இங்கே 7 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, இவங்களோட க்ளோனிங் தான் இங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து சீக்குவல் டு இவங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? இவங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து சீக்குவல் டு இவங்க, இவங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்து சீக்குவல் டு இவங்க, இவங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து சீக்குவல் டு இவங்க, இவங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த் சீக்குவல் டு இவங்க. அப்போது 2 பேர், இதுதான் நமக்கு பார்டரு. இங்கே ஒரு லைன், இந்த லைனில் நம்ம துண்டை கட்டி விட்ருவோமா? அப்போது இவங்களும் இங்கிட்ட இழுக்கிறாங்க, இவங்களும் இங்கிட்ட இழுக்கிறாங்க, இல்லை இவங்களும் புஷ் பண்ணுறாங்க, இவங்களும் புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் செல்லர்ஸ் மைண்ட் செட்டில் யோசிங்க. மார்க்கெட்டை எங்கேயுமே போகாது. எங்கேயும் போகாமல் என்ன நடக்கும்னா இந்த இடத்துலையே தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு விதமான முட்டாய், அந்த விளையாட்டு முட்டாய் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, கயிறு 2 சைடு இருக்கும், ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். அந்த முட்டாயை 2 சைடும் சுருங்க சுருங்க இழுக்க இழுக்க அந்த சக்கரை மாதிரி இருக்கிற முட்டாய் மட்டும் அப்படியே கிறுன்னு சுத்தம். இதை எனக்கு எப்படி சொல்ல வருதுன்னு தெரியல. அந்த முட்டாயை ஃபோட்டோ வேணால் நான் எடுத்து இந்த குரூப்பில் போடுறேன், டெலகிராமில், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. 2 சைடும் இழுக்க 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 அதனுடைய என்ன சொல்கிறது, இங்கே மேத்தமெட்டிக்கலுங்கிறதையும் தாண்டி ஒரு சயின்ஸ் இங்கே க்ரியேட் ஆகுது. அப்போது மார்க்கெட்டை எங்கேயுமே போக விடாது. அப்படி போக விடாததுனால தான் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. அப்போ செல்லர்ஸோடைய கண்ட்ரோல். இவங்க யாருன்னா செல்லர்ஸ். ஸோ இதுதான் கேப் தியரி. இதுக்கு முன்னாடியே நான் கேப் தியரியை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள். சேம் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துட்டு வரேன். இனிமேல் கேப் தியரினா உங்களுக்கு மறக்காது. கேப் தியரியுடைய கான்செப்ட் என்னென்னா, கேப் தியரின்னு சொல்கிறேன், பாக்ஸ் தியரி. பாக்ஸ் தியரினா இதுதான். இந்த பாக்ஸ் தியரியை வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. இந்த கயிறெழுத்தல் போட்டியை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் இங்கே தான் பாக்ஸ் தியரி இன்ஜெக்ட் ஆகுது. கேப் தியரிங்கிறது வேறு, அதை இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டாம். பாக்ஸ் தியரி. ஸோ பாக்ஸ் தியரியோட கான்செப்ட் இதுதான். ஆப்ஷன் செல்லர்ஸு 2 சைடுலுமே பையிங் குவான்டிட்டியும் சரி, செல்லிங் குவான்டிட்டியும் சரி, 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட்டை இங்கே எக்ஸெக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேர்த்தில் யார் வீக்னஸ் ஆகுறாங்களோ, நான் என்னடா 2 பேருமே ஈக்குவல்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி வீக்னஸ் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கட்டத்தில் இந்த மூவை முடிச்சு வைக்கணும். அப்போது ஆப்ரேட்டருடைய ஆப்ரேட்டர் இங்கே இருக்கார், இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் அங்கேருந்து வராரு, இவருடைய ஸ்ட்ரென்த்தை எந்த சைடு கொடுக்கலான்னு பார்க்குறாரு. உடனே புட்டை செல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. அடிஷ்னலாக இவருடைய ஸ்ட்ரென்த் உள்ளே வர்றதுனால மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, அப்சைடில் புட்டை செல் பண்ணுறதுனால அப்சைடில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. அப்படி இன்ஜெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டெமினா தேவைப்படுது. அந்த ஸ்டெமினா தான் இமீடியட்டாக மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த கேண்டிலுடைய மூவ் யாரோடது? ஆப்ரேட்டருடையது. ஏன் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டியை இன்ஜெக்ஷன் இங்கே கிடைக்கணும். அதாவது இங்கிட்ட இருக்க செல்லர்ஸ் எல்லாத்தையும், அப்சைடில் இருக்க செல்லர்ஸ் எல்லாத்தையும் வீக் ஆக்கணும். அப்போ ஆப்ரேட்டருடைய சப்போர்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, புட் செல்லருடைய பக்கம் இருக்குது. அதனால் இங்கே மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுறானுங்க. மார்க்கெட் இமீடியட்டாக மேலே போகுது. லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இங்கே நடக்குது. அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போய் மோரோவர் 23,400 டார்கெட் ஹிட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவுமே கிடையாது. போட்டு என்ன சொல்கிறது, இது பண்ணிக்கவே கூடாது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். இது எல்லாமே இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த ஹைக்கு ஒரு வெலாசிட்டி இந்த இடத்துல கிடச்சிருக்கு. வெலாசிட்டிங்கிறத தானே ஒரு ரேஞ்ச் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா கிடச்சிருக்கு. அதையும் மீறி என்னுடைய பார்வையில் அடிஷ்னலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்னு சொல்கிறேன். அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஜோனை எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு பாருங்களேன். கரெக்டாக 23,460 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நான் பவர் கொடுக்குறேன். இன்றைக்கி கேண்டிலுடைய லோவில் நான் ஃபார்ம் பண்ணுறேன். கரெக்டாக இது 22,600 23,460 தான் இருக்குது. வெலாசிட்டியில் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து லோ, இந்த கேண்டிலில் ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோவில் வச்சுருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லிக்விடிட்டி எங்கே போகுதுன்னு பாருங்கள், 50% போகுது. உங்களுக்கு புரியுதா? அப்போது 50% போகிறதுனால மார்க்கெட் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ தான், சிம்பிள்.
அப்போது இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருது, இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. அப்போ மார்க்கெட் இங்கே தானே வரும், மார்க்கெட் எப்படி மேலே போகும்னு தோணும். அதே மாதிரி செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்குது, மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி இருக்கும். பெரிய ஆப்ரேட்டர் வந்து இந்த லிக்விடிட்டி, அதாவது இந்த கேண்டிலுடைய நேத்தோடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நேற்று இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுதா, லோவை பிரேக் பண்ணி லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுதா, இந்த லோவையும் இந்த ஹையையும் பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஆப்ரேட்டர் தேவைப்படுது. அந்த ஆப்ரேட்டருடைய மூவ் தான் அப்சைடில் நமக்கு இன்ஜெக்ட் ஆயிருக்கு. அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நிஃப்டியில் இதுதான் நடந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் பாக்ஸ் தியரினா என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் இங்கேருந்து ஏன் திரும்பிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ராஃபிட் புக்கிங் தெரிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியில் 52,000 அது என்ன லெவல், 52,750 52,750 எப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது தெரிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி வெலாசிட்டினா என்னங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அப்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் தான் பொறுமையாக சார்ட் எடுத்து அனலைசிஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், வெறும் வாயில் சொல்லலை, எவ்ரி மூமெண்ட்டையும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான நான் வேகமாக சொன்ன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் இதில் ப்ரூவ் பண்ணதுனால தான் இது வந்து இங்கே சாத்தியம். இன்னொரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நேத்தோட 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹையை பிரேக் பண்ணும்போது அப்சைடில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனது, அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 738 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குன்னா, நேத்தோடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோடைய எப்போ ஹையை பிரேக் பண்ணிச்சோ அப்போ ஆப்ரேட்டரோட மூவ்மெண்ட் எல்லாமே புட் செல்லர் சைடு தான் இருக்குது. பட் ஆனால் நிஃப்டிக்கு இன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய நேத்தோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டரோட சப்போர்ட் கிடச்சிது. எங்கே கிடச்சிருக்கு, இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. புரிஞ்சுதா? அதனால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே அப்படியே போயிருன்னுலாம் நினைக்காதீங்க. இன்றைக்கியோட மூமெண்ட்டு, இன்றைக்கி இன்ட்ராடே பேசிஸில் அவ்வளோதான், சிம்பிள். நாளைக்கு மார்க்கெட்டில் லெவல்ஸ் என்ன, நாளைக்கு மார்க்கெட்டில் வெலாசிட்டி என்ன, நாளைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நாள். அதனால் இந்த ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரே லாஜிக்கை எப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னா, இப்போது இங்கே இந்த ரேஞ்ச் வந்து இந்த பாக்ஸ் போட்டாவே ஆப்ஷன் செல்லர் கண்ட்ரோல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி சார்ட்லேயும் சொல்கிறேன், இப்போது 52,750 760 நான் கொடுத்துருந்தேன், இப்போ 750 உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டேன், ஓகேங்களா? அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ரேஞ்சு ஆப்ஷன் செல்லர்ஸோடைய கண்ட்ரோல். அப்போது மார்க்கெட் ஃபர்தராக இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கலாம், ஒன்று இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் டிகே நடக்கும். இந்த ரேஞ்சை ஒன்ஸ் உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழுகலாம், லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் செல்லர்ஸுடைய கண்ட்ரோல், ஏன்னா மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ். இந்த ஆப்ஷன் செல்லர்ஸை ஏன் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஏன் ஆப்ஷன் பையர்ஸ்னால் பண்ண முடியல, ஆப்ரேட்டர்ஸு ஏன் அவ்வளோ பெரிய மணி வச்சுருக்கிறவங்க ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்காங்க, ஏன் அவங்க ஆப்ஷன் பையிங் பண்ணால் என்ன அப்படின்னு உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் வரணும், வந்து தீரணும். அப்படி வர்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கொடுக்குறேன், நாலேஜ் கொடுக்குறேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் பொட்டென்ஷியல் நாலேஜபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு, அதாவது ட்ரேடிங் யாராவது உங்கள் ரிலேஷன் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து நாலேஜ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ இந்த ரேஞ்சை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, இந்த பேட்டர்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா, இது இப்படி தான் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் நடந்ததுக்கப்புறம் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறத விட, இப்படி ஒரு மூமெண்ட்டை போட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்து இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிராயிங் கிடைக்குதுல்ல, அப்போது இதில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆமாடா, இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடச்சிருக்கு, ஓ இப்படி தான் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு உங்களுக்கு திங்க் பண்ணணும், மைண்டு திங்க் பண்ணணும். இப்படி திங்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மார்க்கெட்டை இந்த அளவுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணுறேன், இந்த அளவுக்கு நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு குயிக் மைண்ட் செட் வேணும், குயிக் அடாப்ஷன் மைண்ட் செட் வேணும். அந்த குயிக் அடாப்ஷன் மைண்ட் செட் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த மார்க்கெட்டை ஒரே நாளில் ஒரே மாதத்தில் பார்த்து பழகுறீங்க, கற்றுக்கிட்டிங்கனாலாம் வராது. நீங்கள் இதை கண்டினியூவாக என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணணும், நான் கொடுக்குற லெவல்ஸை வாட்ச் பண்ணணும். மோரோவர் இந்த வெலாசிட்டி, டைவர்ஜென்ஸு, பாக்ஸ் தியரி, கேப் தியரி,
இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கு, இது எல்லாமே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப புதுசாலாம் ஒரு கான்செப்ட்லாம் இங்கே வராது. ஏன்னா இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் சுதந்திரமான ஒரு ட்ரேடர் ஆகலாம். இந்த மார்க்கெட்டை பயமுறுத்தி வச்சுருக்கிறதும், இந்த கேம்பிளிங் சூதாட்டன்னு சொல்கிறத இதுக்கு மித்தை வந்து உடச்சி நீங்களும் மார்க்கெட்டை கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸில் வந்து நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோவை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது மோரோவர் 60% பேர். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு வந்து இதை சப்ஸ்கிரைப் பேஸ் தான் நமக்கு முக்கியங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு டைவர்ஜென்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் 52,760 எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த டைமில் பாருங்கள், இந்த பாக்ஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதே சேம் டைம் இங்கே நிஃப்டியில் எப்படி இங்கே வந்து மார்க்கெட் திரும்பிச்சோ அதே டைமில் எனக்கு சென்செக்ஸில் இந்த இடத்துல ஒரு பாக்ஸில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் போகுது. அப்போ செல்லர் இந்த இடத்துல போட்டு அடிப்பானுங்க மார்க்கெட்டை. இதெல்லாமே கன்ஃபர்மேஷன். இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கு பதில் சொல்லும். அப்படி என்னை ஈஸியாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன வேணாலும் சொல்லலான்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றின நாலேஜ் அவங்கள்ட்ட இல்லை. இந்த டெலகிராம்லேயும் சரி, இந்த வீடியோக்குள்ளே என்ன இன்புட் இருக்குங்கிறது அவருக்கு தெரியலை. அப்படிங்கிறத தான் நான் ஈஸியாக ஃபைன் பண்ணி கடந்து போய்க்குவேன். ஸோ அவருக்கு வேறு விதத்தில் எதுவும் சொல்கிறதில்ல. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த சீப்பஸ்ட் ட்ரேடிங் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரேடிங் ஸ்கில். ஸோ அதனால் இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ரிலேட்டபிளாக தான் இன்றைக்கி மார்னிங் நடந்த ஒரு கோட்டு போட்டிருப்பேன். இன்றைக்கி மார்னிங் இந்த மார்னிங் கோட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள். அவரவர் அனுபவம் தான் அவரவருக்கு ஆகச்சிறந்த பாடமாகுது. ஸோ அதனால் என்ன தான் நான் உங்களுக்கு சொன்னாலும் நான் கற்றுக்கிட்டால் தான் எனக்கு அது ஆகச்சிறந்த பாடமாகும். நான் வேணால் உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு மைண்டை ஓப்பன் பண்ணி விடலாம். பட் ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெலாசிட்டினா என்ன, பாக்ஸ் தியரினா என்ன, டைவர்ஜென்ஸ்னால் என்ன, அந்த லெவல் எப்படி ஃபைன் பண்ணோம், நிஃப்டிக்கு எப்படி கொண்டு வந்தோம், நிஃப்டியோட வெலாசிட்டி டார்கெட் எப்படி ஹிட் ஆச்சு, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஏதாவது இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்னன்றது நேற்றே பார்த்துட்டோம். பாக்ஸ்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன மாதிரி நடக்குங்கிறத நேற்றே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் நடந்திருக்குது. ப்ரீவியஸ் லெவல்ஸ் வேலிடுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா எப்படி நடக்கும், எப்படி நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ஒரு இது பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு சொல்லணும். நேற்று முதல் நாளில் சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்சில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த கேண்டலுடைய ஹைட் டு இங்கே 50% எப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதோ இது வந்து நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் அகைன் ஃபால் ஆனாலும் மேஜர் கரெக்ஷன் இது தான். இதை நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 50%ல் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது அடிஷ்னலாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை படித்து அடுத்த கட்டமாக என்னுடைய நகர்வுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ட்ரேடர் கம்யூனிட்டியில் 200 பீப்புள்ஸை வந்து நான் செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இலக்காக இருந்தது. இப்போ நான் வந்து அந்த 200 பீப்புளெலாம் என்னால் செட் பண்ண முடியாதுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, எனக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா டைம் இல்லை. நிறைய பேர்த்தினுடைய திங்கிங் வந்து மார்க்கெட்டில் ஓவர் திங்கிங்காக ப்ராடாக திங்க் பண்ணுறீங்க, சிம்பிளாக திங்க் பண்ண மாட்டீங்க. அந்த சிம்பிளாக திங்க் பண்ணுற ஃபியூ பீப்புள்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள மட்டும் எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் போயிட்டுருக்கேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இங்கே எந்த வித ஃபீஸும் நான் வாங்குறது கிடையாது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க தப்பான கண்ணோட்டத்தில் மற்ற சேனலோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நீங்களும் என்னுடைய ட்ரேடர் கம்யூனிட்டியில் உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை நான் சொல்கிற வகையில் கற்றுக்கோங்க. இப்போ சிலருக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஒரு அனலிசிஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பினதுக்கு வேறு ஒரு ரீசன் சொன்னீங்க. அதே ரீசனை நீங்கள் மறக்காமல் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் சொல்கிற ரீசன் படி மார்க்கெட் திரும்ப ரியாக்ட் பண்ணுதான்னு பாருங்கள். அப்படி ரியாக்ட் பண்ணுது, உங்களுடைய நாலேஜும் ஸ்கில்லும் அங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கில்லை வந்து விட்டுறாதீங்க. அதுக்காக நான் சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது, எடுத்துக்கவும் வேண்டாம்.
நான் சொல்கிற விஷயத்தோட நீங்கள் பண்ணுற அனலைசிஸையும் ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். நன்றி.